Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட கணித பிரகாஷ் second chapter arithmetic expressionsல page number 34ல இருக்கிற sums பார்க்க போறோம். Figure it out. First sum, find the values of the following expressions by writing the terms in each case. இப்போ கொடுத்திருக்க சம்ஸ்க்கு நம்ம வந்து terms கண்டுபிடிக்கணும் plus அது வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த termsல நான் வந்து different colors யூஸ் பண்ணிக்கிறேன். So each color வந்து ஒரு term. இப்போ பாசிட்டிவ் சைனா நம்ம just நம்பர் மட்டும் நம்ம போட்டா போதும். whereas மைனஸ் சைன் வந்தா அந்த termோட சைனும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 1 வரும். So 1 plus 28 நமக்கு 29 வரும் ஆன்சர். 29 is the answer. இப்போ B sum. So இங்க வந்து நம்ம bracket போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணோம் இல்ல, bracket போட்டா அதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ 2 6 are 12 -12 வரும். So -12 plus 11 -12 plus 11 ஆன்சர் பாத்தீங்கன்னா -1 வரும். and -1 plus 39 minus 1 ஆன்சர் 38. So இதுக்கான ஆன்சர் வந்து 38. C சம்ல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். So 10 plus 10 20 and அதுக்கப்புறம் இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணா 40 minus 10 30. அப்போ இங்க வந்து 30 இருக்கு, இங்க வந்து 20 இருக்கு. So 20 plus 30 50. D sum இங்க நம்ம bracket போட்டுக்கலாம். So bracket போட்டா என்ன அர்த்தம்? அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் 10 into 2 minus 10 into 2 minus 20 16 by 2 8 வரும். இங்க plus sign and also இங்க வந்து 48. இப்போ 48 minus 20 28 வரும். 48 minus 20 28. So 28 plus 8 இதை ஆட் பண்ணா நமக்கு 16 plus 1 3 36 வரும் ஆன்சர். E sum இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 2 இருக்கு நம்பர், இங்க வந்து 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் சைன் மாறி இருக்கலாம், இல்லனா மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா நம்ம சால்வ் பண்ணலாம். So 6 into 3 18 வரும். 18 அப்புறம் -4 into 8 into 5. ஃபர்ஸ்ட் நம்ம இத சால்வ் பண்ணிக்கலாம். 8 5s are 40. 40 into 4 -4 இருக்கு. அப்போ 40 into -4 4 4s are 60 0 minus sign வரும். இப்போ -160 plus 18 சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா 10 minus 8 2 வந்துரும். 5 minus 1 4 1. So இதுக்கு ஆன்சர் வந்து -142. இப்போ செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். write a story or situation for each of the following expressions and find their values. So இங்க வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம அதுக்கான ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணனும், இல்லனா சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அந்த சம் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இங்க நான் டேர்ம்ஸ் வந்து கலர் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு கலருக்கு வந்து ஒவ்வொரு டேர்ம். and same as usual மைனஸ் வந்தா மட்டும் நம்மளோட மைனஸும் சேர்த்து டேர்ம்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் A சம் பாத்தீங்கன்னா மோகன் father gave him rupees 89. His mother gave him rupees 21. He bought a chocolate for 10. Now how much he had left? So மோகன் அப்பா வந்து 89 rupees கொடுத்திருக்காரு and அம்மா வந்து 21 rupees கொடுத்திருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணா 10 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டான். இப்போ அவங்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? சால்வ் பண்ணலாம். 89 plus 21 10 balance 1 110. இப்போ 10 ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்கான். அப்போ -10 பண்ணா நமக்கு ஆன்சர் 100. So the answer is 100. So the total amount he has now is rupees 100. இப்போ B sum பார்க்கலாம். So இங்க வந்து bracket போட்டுக்கணும். bracket போட்டா என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். இப்போ 5 12s are. So first நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டோரி பார்த்துக்கலாம். Sunita bought 5 pencil boxes having 12 pencils in each. She gave away 6 pencils to the students. How many pencils she has now? So first அவங்க என்ன பண்ணாங்க? 5 pencil box வாங்கிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்ல வந்து 12 pencils இருக்கு. இது சால்வ் பண்ணா நமக்கு 60 வரும் ஆன்சர். சோ மொத்தம் அவங்க கிட்ட 60 pencils இருக்கு. இப்போ அந்த 60 pencilsல வந்து 6 pencil வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அவங்க கிட்ட? 54 இருக்கும். So she has 54 pencils left. இப்போ C sum பார்க்கலாம். So இது வந்து multiplication. In a garden there are 4 rows with 9 roses each and 2 rows with 6 போட்டுக்கலாம் 6 lilies each. What is the total number of flowers in the garden? So இதுக்கு நம்ம bracket போட்டுக்கலாம். இப்போ ஒரு கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ரோசஸ் and lilies வந்து பிளான் பண்ணிருக்காங்க. எப்படின்னா லில்லி வந்து 2 ரோல இருக்கு, ரோஸ் வந்து 4 ரோஸ் இருக்கு. இப்போ இப்படி ரோஸ் இருக்கு அப்படினா இந்த ரோ ஒவ்வொரு ரோலயும் வந்து பாத்தீங்கன்னா ரோசஸ் வந்து 9 flowers வச்சிருக்காங்க. So 9 செடிங்க வச்சிருக்காங்க. So இங்க 9 இங்க 9 இங்க 9.
அது லில்லி பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் இருக்கு. ஒவ்வொரு ரோலையும் வந்து 6 செடி வச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 4 9s are 36, 2 6 are 12. இது ஆட் பண்ணும்போது நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 36 plus 12, 8 and 4. So total அவங்ககிட்ட 48 flowers இருக்கும். The answer is 48. Next, third sum. For each of the following situations, write the expression describing the situation. Identify its terms and find the value of the expression. இப்போ இவங்க வந்து situation கொடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கான expression எழுதி sum solve பண்ணுவோம். First என்ன கொடுத்திருக்காங்க? Queen Alia gave 100 gold coins to Princess Elsa and 100 gold coins to Princess Anna last year. இப்போ குயின் ஆலியா என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணுங்களுக்கு எல்சா அண்ட் ஆனாக்கு வந்து 100 gold coins கொடுத்திருக்காங்க. So Elsa got 100, Anna got 100. Princess Elsa used the coins to start the business and doubled her coins. எல்சா என்ன பண்ணிருக்காங்க அந்த கோல்டு காயின்ஸ் வந்து பிசினஸ்ல போட்டு அவங்க அமௌண்ட் டபுளா அத ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும் 100 into 2. So நம்ம 100 into 2 பண்ணலாம் இல்லனா 100 plus 100 இப்படியும் பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். Princess Anna bought jewelry and has only half of the coins left. ஆனா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஜுவல் வாங்கிட்டாங்க. அதுல வந்து ஒரு 50% ஜுவல் வாங்கிட்டாங்க. இப்போ பாதி தான் வச்சிருக்காங்க. அப்போ 100ல பாதி என்ன பண்ணனும் நம்ம டிவைட் பண்ணனும். So 100 by 2. Write an expression describing how many gold coins Princess Elsa and Princess Anna together have. இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ கோல்டு காயின்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ டோட்டல் காயின்ஸ் தே ஹேவ் டுகெதர் நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ்பிரஷன் வந்து 100 into 2 plus 100 by 2. சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 100 into 2 200 வரும் plus 50. டோட்டல் ஈக்குவல் டு 250 காயின்ஸ். ஸோ மொத்தமாக அவங்ககிட்ட சேர்த்து பார்த்தீங்கன்னா 250 காயின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதுலேயே பீசம் இருக்கு. A metro train ticket between two stations is rupees 40 for an adult and rupees 20 for a child. What's the total cost of tickets? இப்போ மெட்ரோ ட்ரெயின்ல வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு வந்து 40 ரூபாய் அண்ட் சின்ன பசங்களுக்கு வந்து 20 rupees. இப்போ இந்த டிக்கெட் வந்து இத்தனை பேருக்கு சம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4 adults and 3 children. நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதலாம் 4 adult இல்லையா அப்போ 4 into 40 அடல்ட்க்கு வந்து 40 rupees டிக்கெட் பிளஸ் கிட்ஸுக்கு எவ்வளோ 20 எத்தனை பேர் இருக்காங்க 3 children அப்போ 3 into 20 பிராக்கெட்ல போட்டுக்கணும். இது சால்வ் பண்ண நமக்கு 4 4s are 60 10 3 2s are 60 60 இது நம்ம ஆட் பண்றோம். இப்போ 160 plus 60 பண்ணா நமக்கு 0 0 and 6 6 12 பேலன்ஸ் 1 2 220 rupees வரும். ஸோ இதுக்கு மொத்தம் உங்களுக்கு rupees 220 அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். And second scenario பாத்தீங்கன்னா for two groups having 3 adults each. இப்போ மூணு அடல்ட் இருக்காங்க பட் குரூப் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அசோசியேஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஒவ்வொரு குரூப்லயும் வந்து மூணு பேர் இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2 into 3 into 40. ஸோ மொத்தம் ரெண்டு குரூப் ஒவ்வொரு குரூப்ல 3 பேர் இருக்காங்க. டிக்கெட் பாத்தீங்கன்னா 40 ரூபாய். இது சால்வ் பண்ண போது இது ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா அப்போ 2 into 3 4s are 20 120 which is equal to இப்போ 2 12s are 24 and 0. ஸோ மொத்தம் அவங்க 240 rupees பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் C sum. Find the total height of the window by writing an expression describing the relationship among the measurements shown in the picture. இப்போ இந்த விண்டோட ஹைட் நமக்கு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பார்டர் வந்து 3 cm, அப்புறம் இந்த கிரில் வந்து 2 cm, அப்புறம் இந்த கேப் வந்து 5 cm. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பார்டர். ஸோ பார்டர் எவ்வளோ 3 cm. எத்தனை பார்டர் இருக்குன்னா இங்க ஒன்று இருக்கு அப்புறம் இங்க ஒன்று இருக்கு. ஸோ 2 into 3. அப்புறம் grill எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 into 2. ஸோ ஒவ்வொன்றும் 2 cm அளவு இருக்கு. அப்புறம் கேப் பாருங்க. இந்த ஒவ்வொரு கிரில்லுக்கு நடுவுல கேப் வந்து 5 cm. அப்போ எவ்வளோ கேப் இருக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ கேப் வந்து 7 into 5 இந்த அளவு. இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால பிராக்கெட்ல போட்டோம்.
பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போது 2 3s are 6 plus 6 2s are 12 plus 7 5s are 35. இப்போ இது எல்லாமே ஆட் பண்றோம். 6 plus 12 நமக்கு 18 வரும். 18 plus 35 18 plus 35 13 balance 1 5. So total வந்து 53 centimeter வரும். So இந்த window full length பாத்தீங்கன்னா 53 centimeter.